தயவுசெய்து இளைஞர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களுக்கான வீடியோ தான். எல்லா இளைஞர்களும் சொல்கிறேன், முக்கியமான இளைஞர்கள் எனக்கு வேலை கிடைக்கலைங்க, நான் படித்த படிப்புக்கு சரியான இடம் கிடைக்கல, நான் ஏன் அந்த வேலைக்கு போகணும், நான் ஏன் இந்த வேலை இந்த தொழில் செய்யணும், எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, எனக்கு நான் ஜாலியாக ஒரு 4 வருஷம் ஃப்ரீயாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேலை தேடிக்கிறேன். இல்லை ஏன் படித்த படிப்புன்னாவோ அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னா அது தலைகள்னு இல்லைன்னா நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன். இப்படிலாம் சொல்கிறவன் யாருன்னா முழு சோம்பேறி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பாருங்கள், இன்னொரு குரூப் இருக்குது இந்த இளைஞர்கள். பொழுதனைக்கும் போதையிலேயே அடிமையாகி போதையிலே வாழ்ந்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து அவனுடைய உடல்நிலை எப்படி பாதிக்கப்பட போகுது, அவனுடைய குடும்ப நிலை எப்படி பாதிக்கப்பட போகிறது, அவனுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது, இதை பற்றிலாம் தெரியாமல் சில இளைஞர் டாஸ்மார்க்கு வாசல்லையே கிடக்கிற இளைஞர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். வாசல்லே விழுந்து கிடந்து சின்ன வயசு குடிச்சு விட்டு அந்த கிளாஸை வாங்கிக்கின்னு லுங்கிக்குள்ளே போட்டு கட்டிக்கிட்டு வேகமாக ஓடிக்கின்னு சைட் டிஷ் வாங்கிக்கின்னு அவனுக்கு மேலே எப்போவுமே ஒரு நெடி விழுந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு கொஞ்ச நேர சுகம், அந்த கொஞ்ச நேர போதை அது ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவன் கிடக்கும் போது இருக்குது பாருங்கள், அந்த ஆஸ்பத்திரிலையும் வீட்லேயும் செயலிழந்து போய் கிடக்கும் போது இருக்குது பாருங்கள், அப்போ தான் அவன் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பான். அவனுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எதுவும் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு சரியாக வாழ்க்காமையில், எங்கள் அப்பா அம்மா சரி கிடையாது, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க, எனக்கு சொத்து சுகமே சேர்த்து வைக்கல எங்கள் அப்பா, அவன் ஒரு சொந்த வீடு கூட வச்சில்ல, என்ன சும்மா படிக்க வச்சுட்டான், இதெல்லாம் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பெரும்பான்மையானவர்களுடைய புலம்பல் சத்தம் இல்லை. இது ஒரு சாக்கு. இந்த சாக்கு உள்ளவர்கள் இதை தாண்டி எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. இல்லை எல்லாரையும் நான் சொல்லலை. ஒரு ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, இளைஞர்கள் படித்தவங்களாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, தப்பே கிடையாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இந்த வெயிலில் போய் மார்க்கெட்டிங்கில் போய் ஆப் வச்சுன்னு ஒரு தம்பி என்ன பண்ணுறாப்புல, ஆப் ஆன் பண்ணுறாப்புல. என்னன்னு கேட்டால், சார் இப்போ எல்லாம் மாறிடுச்சு சார், முன்னெல்லாம் ஏமாற்றலாம், நீங்கள் டி நகரில் இருந்துக்கிட்டு நான் போரூரில் இருக்கிறேன்னு சொல்லலாம், இப்போ எல்லாத்தையும் ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டாங்க, நீ பாண்டி பஜாரில் இந்த தெருவில் இல்லாமல் நீ ஏன் அந்த தெருவில் நிற்கிறேன்னு அவன் கேட்குறான். அவன் அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு சார், வேலை செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா சம்பளம் கொடுக்குறான்ல அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டவங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் பொழுதனைக்கும் எதையோ ஒரு விரக்தியில் அவனே ஒரு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு தவறான கெட்ட பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வேலைக்கே போகக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இருப்பவனுக்கு மிக சரியான ஒரு உண்மை சம்பவம் இதுதான். பிரேம் கணபதி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் அவங்களும் இந்த வீடியோ பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. பிரேம் கணபதி வெறும் சென்னையில் 90களில் 250 ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாய் கூட கிடையாது, ஒரு எடுபடி, சும்மா எடுபடி. போய் அதை வாங்கினுவா, டீ வாங்கினுவா, இதை வாங்கினுவா, அந்த டேபிளை இங்கே நவுத்தி வை, இங்கே இது பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வா, வீட்டுக்கு போய் அயன் பண்ணுற துணியை போய் கொடுத்துட்டு வா அப்படின்ற ஒரு நபர் ஒரு 250 ரூபா சம்பளம் வாங்கின ஒரு இன்றைக்கி 60 கோடி ரூபாய்க்கான சொத்து உள்ள நபர், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரேம் கணபதி. யார் இவர்? இவருடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா உழைப்பு தான். உழைப்பை தாண்டி தளராத அந்த புத்திசாலித்தனம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எங்கெல்லாம் தோல்வி வரும்போது, எங்கெல்லாம் உனக்கு இதுவாகும் போது நீ சோர்ந்து போயிடக்கூடாது, அடுத்த கட்ட போய்கினே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பிரேம் கணபதியுடைய வாழ்க்கை மிக முக்கியமான விஷயம். தூத்துக்குடி மாவட்டம் நாகாலாபுரம் அதில் 73ல் பிறந்தவர். பெரிய படிப்புலாம் 10வது வரைக்கும் படித்தாச்சு. படிச்சுட்டு குடும்பம் வறுமையான குடும்பம், ஒன்றும் பண்ண முடியல, எல்லாரும் தேடி ஓடி வர்ற இடம் சென்னைக்கு தான். சரி வந்துடலாம் இங்கே சென்னைக்கு அப்படின்னு வராப்புல அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, எங்கெங்கே வேலை கேட்குறாப்புல ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு, எடுபடி வேலைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. 250 ரூபா சம்பளம்னாங்க. கடுமையாக உழைக்கிறோம், நைட்டு 12 மணிக்கு போய் படுக்கிற வேலை, வெடிகாலம் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். இட்ட வேலையை அதாவது கையில் விட்ட வேலையை காலால் செய்கிறாம்பான்னுவாங்கல்ல, அது மாதிரி செய்யக்கூடிய அவனுக்காக ஒன்று தோணுது, நம்ம என்ன பண்ணுறது, என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணணுமே. அங்கே ஒரு நண்பன் ஒருத்தன் அவனுக்கு ஃப்ரெண்டாக வரான். இது என்னடா வேலை, பாம்பேயில் 1250 ரூபா சம்பளம் தராங்க. 250 ரூபாங்க, 1250 ரூபா சம்பளம் இங்கே 90களில்.
நீ வா என் கூட பாம்பேக்கு, நான் உனக்கு பிரமாதமான வேலை வாங்கி தரேன், அங்கேருந்து நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு பெரிய சம்பளம். எங்கே போயிருந்தான்னு நான் வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து ஒரு ட்ரெயின் ஏறுறாங்க. வந்து அதுவும் ஓப்பன் டிக்கெட் எடுத்துன்னு போகிறாங்க பாம்பேக்கு. போகிறான், அவன் பெரிய கனவோடு போகிறான். பாந்திரா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாங்க. இறங்கின உடனே இது ஒரு நிமிஷம் இங்கேயே இருந்து ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் வந்தவன் போகிறான். போனவுடனே கொஞ்ச நேரம் பொறுத்து இவன் பேக்கெட்டை பார்க்குறான். பார்த்தா இவன் பேக்கெட்டில் இந்த 300 ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டான். அந்த நண்பன் வந்தவன் அங்கே சென்னையில் பழக்கமானவன் தான், தெரிஞ்சுக்கிட்டான். இந்த 300 ரூபாய்க்கு நம்மளை பாம்பே வரைக்கும் கூட்டின்னு வந்து இங்கே நிர்கதியாக விட்டு போயிட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி வந்தாச்சு பார்த்துருவோம், எந்த ஊர்லேருந்து தான் நான் பொழைச்சிப்போம், பிழைக்கிறதுக்கு தானே இடம் இல்லை. சரி வேலைக்கு போட்டு ஒவ்வொரு இடமா போய் வேலை கேட்டு அப்புறமா ஒரு பேக்கரியில் அப்படி ஒருத்தர் பார்க்குறாரு. இங்கே வா தம்பி அப்படின்றாரு. பேக்கரி வேலை இருக்குது, செய்கிறியா? எந்த வேலை இருந்தாலும் செய்கிறாங்க அப்படின்னு அந்த பேக்கரி வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பிரேம் கணபதி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்த துருதுருப்பு, அந்த வேலை மேல் உள்ள ஈடுபாடு இதெல்லாம் கவனிப்பாங்கல்ல முதலாளிங்க. அதை பார்க்கும்பொழுது என்ன ஆகிடுது, சரி அவர் வந்து ஒரு டீ ஸ்டால் ஒன்று வச்சுருக்காரு. அந்த டீ வந்து டெலிவரி பண்ணுற வேலை வந்து நீ என்ன பண்ணுற, டீ எடுத்து போய் கொடுத்துட்டு வா, டீ எடுத்து போய் விற்றுட்டு வா அப்படின்றாரு. பொதுவாக வந்து அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 கேன் தான் வைப்பாங்க டீ வந்து, அதிகபட்சம் அந்த 3 கேன் விற்றாலே பெரிய விஷயம். ஆனால் இந்த நபர் இந்த இந்த தம்பி போய் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு 6 கேன் டீ விற்கிறார். அவன் முதலாளியே ஆச்சரியப்பட்டு, டீ விற்கிறியா, கீழே ஊற்றிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள் விற்ற காசுலாம் அப்படின்போது, எப்படி நீ விற்கிற அப்படின்னா அது ஒரு விஷயம் விடுங்க, அது ஒரு முகராசியாக இருக்கலாம், அல்ல பேச்சு திறமையாக இருக்கலாம், சரி இந்த பையன்கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம்பா அப்படின்னு கூட இருக்கலாம், இல்லை இது ஆர்வமாக இருக்கலாம், இல்லை இது வந்து அந்த டீயை குடிச்சு பாருங்க, இதை வந்து நீங்கள் தேவாமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ஜாலாக்கா கூட இருக்கலாம். அது என்னன்னா இந்த முதலாளிக்கு தான் நம்ம பண்ணுறோன்னு இல்லை, நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அதை சின்சியராக பண்ணோம், அதை கரெக்டாக பண்ணோம், எதிர்காலத்தில் அதுக்கு நமக்கு வந்து பெரிய கை கொடுக்கும். அந்த முதலாளிக்கு பெரிய ஆச்சரியமாயிடுது. அது எப்போ கெட்டிக்காரையா நீ அப்படின்னு சொல்லி அந்த டீ விற்கிற பையனை இன்னொருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, வந்து கவனிச்சுட்டு இருக்காரு. ஒரு இளைஞர் பையன் கூட சொல்வார், இளைஞனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்த உடனே தம்பி இங்கே வான்றார். நீ இப்படியே டீ விற்றுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ காலம் விற்றுக்கிட்டு இருக்க முடியும், நீ ஒரு பேக்கரியோட ஒரு டீ கடையை வை, நான் முதலீடு போடுறேன், வர லாபத்தில் 2 பேரும் பாதி எடுத்துப்பா. சரி சார், அடுத்த கட்டம் அது இந்த வேலை கொடுத்த முதலாளிகிட்ட போய் சொல்லிட்டு போனல, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், சொல்லாமல் கொள்ளாமல் நிற்கக்கூடாது. சார் இது மாதிரி ஒரு வாய்ப்பு ஒருத்தர் வந்து தரன்றாரு, நான் இது பண்ணுறேன், உங்கள் ஏரியாவில் கடை போடல, உங்கள் எதிர்க்கும் கடை போடல, நான் தள்ளி தான் போட போகிறேன்னா நீ போயிட்டு வர்றாரா சார், தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு வாழ்த்திட்டு அவர் ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்புகிறார். இது வந்து அதே போல் சொன்ன மாதிரி பேக்கரியின் டீ ஸ்டாலை வச்சு கடை போடுறாங்க. ஓஹோன்னு ஓடுது, நல்லா ஓடுது. அந்தளவுக்கு திறமையாக வியாபாரம், அந்தளவுக்கு அந்த வாடிக்கையாளரை கவர்றது, டீயை வந்து நியாயமாக கரெக்டாக எந்தவித இதுவும் இல்லாமல் அதில் குறைஞ்ச லாபத்தை வச்சு தரமாக கொடுக்கறது, எங்கே இருக்கிறவங்களாம் வந்து தேடி சாப்பிட்றாங்க. அப்போ இந்த முதலீடு போட்ட ஒரு நபருக்கு எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருந்தால் ஒரு சாத்தான் இருக்குல்ல, அவருக்கு என்ன ஆகுது, ஏம்மா நான் தான் துட்டு போடுறேன், நான் தான் சரக்கு போடுறேன், எல்லாத்தையும் நான் தான் இது பண்ணுறேன், இந்த கடைக்கு நான் தான் வாடகை கட்டுறேன், இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன், இப்போ வெறும் கல்லாவில் நின்று வியாபாரம் மட்டும் பார்க்குறேன், டீ கூட வேற ஒருத்தான் ஆற்றிட்டு போயிடுறான், இதுக்கு எப்படி நம்ம வந்து பாதி 50-50 வந்து முதலீடே போடலையே அப்படின்னு ஒன்று ஒரே மாதத்தில் அந்த நபரை வந்து வெளியே தள்ளுறாரு. அவர் நான் வந்து ஆள் வச்சு நான் டீயை ஆற்றிக்கிறேன், நீ கிளம்புன்றாரு. அதை பற்றி கவலையில் முதல்ல மனசு வருத்தமாக இருக்குது. என்னடா அதுன்னு, என்னடா டக்குன்னு வெளியே போன்னு சொன்னால், நீங்கள் கூட ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா 3 மாதம் டைம் கொடுக்கணும்ல, ஒருத்தனை இப்பயே கிளம்பு, நீ நிற்காத அப்படின்னு. அவன் எந்த தப்பும் பண்ணல, ஒன்றும் கேட்டால் அவனால் வந்து பெரிய கோகோன்னு ஓடிங்க அந்த கடை. அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் வெளியே வராப்பில். அந்த பிரேம் கணபதி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் கையில் வந்து ஒரு 1500 ரூபா இருக்குது, தளரவே இல்லை. பார்த்துடலாம், ஒரு கை வாழ்க்கை தானே, நம்மக்கிட்ட திறமை இருக்குது, ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு வண்டி, அந்த தள்ளு வண்டி போய் வாடகைக்கு எடுக்கிறாப்புல. வாடகைக்கு தராங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு 150 ரூபாய் 100 ரூபாய் வாடகை. ஒரு இடம் பார்க்குறாப்புல, பாம்பேயில் ஒரு முக்கியமான இடம், இந்த இடத்துல கடை போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அது கடை போட்டதுக்கு இருக்கிற பக்கத்தில் வியாபாரிங்க, அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற தாதாக்கள் அது இதுன்னு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சரி பண்ணிடுறாப்புல, பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து ஒரு தவா, மாவு, இது மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கி தோசை போட ஆரம்பிக்கும். நம்ம இங்கே தென்னிந்தியாவுக்கு ஸ்பெஷல் தோசை தானே, தமிழர்களுக்கே. ஆனால் இதுவே நீங்கள் எந்த கிரிக்கெட் பிளேயர் வந்தாலும்
உங்களுக்கு என்ன பிடிச்ச உணவு அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸில் கேட்கும்போது தோசா, மசால் தோசா, தோசா அப்படின்வாங்களே, அது மாதிரி அந்த தோசையை போடுறாப்புல, அந்த தோசை அது குவாலிட்டியாக போடுறாப்புல, ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஆளே நீட்டாக நீங்கள் வந்து அந்த எப்போயுமே சப்ளையர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால், அருமையாக இருந்தால், அந்த சப்ளை பண்ணுறவங்களை பார்த்தோம்னா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால, அது மாதிரி அந்த வண்டியை சுத்தமாக வச்சுருந்து, அந்த சுற்றுப்புறத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுருந்து, இங்கே வந்து நின்று சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அதை தாண்டி ருசி சூப்பராக இருக்கும், விலையும் கம்மி அப்படின் போது கூட்டம் கட்டி ஏறுது. ஓரளவுக்கு காசு வரும் பொழுது நாம் ஏன் ஒரு தோசை கடையை ஆரம்பித்தா என்ன அப்படின்ட்டு அப்போ தான் அவருக்குள்ளே தோணுது, பிரேம் கணபதிக்குள்ளே தோசா பிளாசா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே எப்படி இந்த வண்டி கடையில் சாப்பிட்டாங்களோ அந்த கூட்டம், அதை தவிர உட்காந்து சாப்பிடணும்னு விரும்பப்படுவாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கடை ஓஹோன்னு ஓடுது. ஓஹோன்னு ஓடும்போது அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, இதையே ஒரே ஃபுட்டு இப்போ பண்ணிக்கிறிய, சைனீஸ் ஃபுட்டு ஒன்று போடு. இப்போ வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு இது பண்ணிட்டு இருக்கே, ஸ்ப்ரிங் ரோல் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறல, அது மாதிரி எப்பயுமே இதை பண்ணி சைனீஸ் ஃபுட்டை போடு அப்படின்னு. அந்த சைனீஸ் ஃபுட்டுன்ற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு ஃபுட்டு எடுத்து பண்ணுறாரு, அதில் ஒரு லாஸ் ஏற்படுது. மறுபடியும் வெக்ஸ் ஆகிறப்பல, வெக்ஸ் ஆனவுடனே இன்னொரு நபர் வந்து சொல்கிறார், தம்பி இந்த யூடியூப்லாம் இருக்குதெல்லாம் நீ பார்க்குறது இல்லையான்னு. என்ன நான் பார்க்குறது இல்லை, அதில் போய் பாரு தம்பி, விதவிதமான தோசை இருக்குது, விதவிதமான டேஸ்ட்டில் கொடுக்கலாம், அத்தனை தோசை இருக்குது, மாவு ஒன்று தான், நீ கொடுக்குற வெரைட்டி வந்து பல விதமாக இருக்குது அப்படின் போது பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கான மாஸ்டர்களை ரெடி பண்ணுறாரு. இவரே கிச்சனில் போய் உட்காந்து அந்த தோசை போடுற ஆரம்பிக்கிறார். அந்த தோசை பிளாசா வந்து பல பிரான்ச் வந்து பரவுது. ஒரு சாதாரண தூத்துக்குடியில் நாகலாபுரம்ன்ற ஒரு கிராமத்தில் இருந்து வெறும் 10th படித்த ஒரு பையன், 250 ரூபா எடுபடி வேலை பார்த்தவர், சென்னையில் பார்த்த ஒரு நபர், அடுத்தடுத்து ரயிலேருந்து ஏமாற்றப்பட்டு, அப்புறமா வந்து ஒரு கடையிலேருந்து வெளியேற்றப்பட்டு, இப்படியா ஒவ்வொரு துரோகங்களையும் ஒவ்வொரு அவமானங்களையும் சந்தித்து ஒரு கட்டத்தில் வந்து தோசை பிளாசான்ற ஒரு ஹோட்டலை பல கிளைகளாக மாறுகிறது. வளர்ச்சி அபாரமாக மாறுது. அந்த பல கிளைகள் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் பரவுது. துபாயில், மலேசியாவில், சிங்கப்பூரில், யூகேல இப்படியா வருது. 60 கோடி சொத்து, 100 கோடி டேர்ன் ஓவர், ஒரு தோசை தான். நம்ம சொல்லல, ஒரு கை மாவை எடுத்து அப்படி சுத்தினா சுட்டுட்டு போய் சாப்பிட்டு போக வேண்டியதானே, இதுக்கு ஏன்டா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கிடக்குறேன்னு வீட்டில் சொல்லுவாங்கல்ல. ஒரு மாவை எடுத்து சும்மா கை மாவை எடுத்து ஒரு தேய்ச்சிட்டு அதை எடுத்து போட்டு ஒரு மிளகா பொடி வச்சு சாப்பிட்டு போடுறாங்கல்ல, அந்த தோசை தான் அவரோட பிரிய மூலதனமாகி அதுதான் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு உச்சமாக வந்து நிற்குது. நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. நம்மக்கிட்ட அவ்வளோ திறமைகள் இருக்குது, வாய்ப்பில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் எங்கே வேணாலும் ஜெயிச்சுட்டு போகலாம். தில்லு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த தில்லை விட்டுறக்கூடாது அப்படின்றது மிகச்சரியான மிக கரெக்டான ஒரு உதாரணம் வந்து பிரேம் கணபதி. இளைஞர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் திரும்ப கூட பாருங்கள், தப்பே கிடையாது. வந்து ஒரு போதை, டாஸ்மார்க் வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? விட்டுட்டு வெளியே வாங்க. வாழறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, நல்ல முறையில் முன்னேறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, நல்ல முறையில் வாங்க, ஜெயிச்சு காட்டலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.